ஆமா, நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நான் இந்த விஷயத்தை இன்னும் அவகிட்டயே சொல்லல. வீட்டுல போய் வச்சு சொல்லலாம்னு இருந்தேன். தேவையில்லாம ஒரு நல்ல ரோட்ல வச்சு சொல்ல வேண்டியதாயிருச்சு. சாரி ஸ்வேதா, இந்த விஷயத்தை இப்படி ரோட்ல வச்சு சொல்ல வேண்டியதாயிருச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். வீட்டுக்கு போய் சித்திக்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா இப்போ வெண்ணிலாவால. இட்ஸ் ஓகே மாமா, எங்க வச்சு எப்படி சொன்னா என்ன, எனக்கு தேவை உங்க சம்மதம் தான். மாமா, ரியலி ஐ அம் வெரி லக்கி. ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி நவ. முத்து மாமா, என்ன நீ ஏமாத்திட்ட முத்து மாமா. நீ என்னதான் கல்யாணம் கட்டிக்க போறன்னு நான் ஊர் பூரா சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா திடீர்னு ஸ்வேதாக்காவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றியே. நீ கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் அதை நம்பி நான் ஊர் பூரா சொன்னேன். என்னது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேனா? எப்போ சொன்ன? ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? ஊருக்குள்ள நான் வந்த அன்னைக்கு நீ என் கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போன. எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்ன. நான் மெல்லுக்கு சாப்பாடு கொண்டு வந்த அன்னைக்கு சண்முக அண்ணன் கிட்ட இவளை கட்டிக்கிறேன்னு சொன்ன. நான் இப்பவே போய் சண்முக அண்ணனை வேணா கூட்டிட்டு வரேன். நீ சொன்னதுக்கு அவர் தான் சாட்சி. அவர் உனக்கு ஃப்ரெண்டு தானே. அதுக்கப்புறம் அன்னைக்கு கனவு கண்டு உன்கிட்ட வந்து சொன்னதும் என் நெத்தியில பொட்டு வச்சு விட்டல. எனக்கு பரிகார பூஜை நடந்தப்ப கூட நீ தானே மாமா எனக்கு மாலை போட்ட. இப்ப நேத்து ஸ்வேதாக்கா மாடியில நின்னதும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிய முத்து மாமா. இப்ப இல்லன்னு சொன்னதை நான் தாங்க முடியல முத்து மாமா.